Third chapter theory of equations. சமன்பாட்டியல் தான் பார்க்க போறோம். அதுல exercise 3.5ல fifth sum second subdivision. Solve தீர்க்க. என்னது x power 4 plus 3x cube minus 3x minus 1 equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சால்வ்னால என்னது இந்த x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இத நம்ம என்ன செய்யலாம்? சிந்தெடிக் டிவிஷன் மெத்தட் படி போடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா எல்லா டேர்ம்ஸும் மிஸ் ஆகாம இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். பவர் 4 இருக்கு, பவர் 3 இருக்கு, நடுவுல உள்ள பவர் 2 மிஸ் ஆகுது. அப்ப அத ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம சிந்தெடிக் டிவிஷனுக்கே போகணும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். x பவர் 4 plus 3x cube x ஸ்கொயர் இல்லாதனால என்ன செஞ்சுக்கலாம்? 0x ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மீதி இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்பதான் நம்ம என்ன செய்யலாம்? சிந்தெடிக் டிவிஷனுக்கு போகலாம். இப்போ இது என்ன செய்யணும்? இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வரிசையா எழுதிக்கோங்க. 1 3 0 -3 -1. இப்போ என்ன செய்யலாம்? இங்க நம்ம நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம். எந்த நம்பர்ஸ் வேணாலும் போட்டு பார்த்து கடைசியில 0 ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கலாம்? இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 0 கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 1ங்கிறது ஒரு சொல்யூஷன். சோ அப்ப இத ஆட் பண்ணி பாருங்க. 3 + 1 4. இங்க -3 -1 -4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? 0. 4 - 4 0ன்னு கிடைக்குது. அப்ப 1ங்கிறது கண்டிப்பாவே ஒரு சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு. சோ 1 போட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்த நம்பர் மேல 0 போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க. 1 + 0 is 1. திருப்பி என்ன செய்யணும்? இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத வேண்டியதான். 1 × 1 1. அப்புறம் என்ன செய்யணும்? 3 + 1 4. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்தது எழுதணும். 4 1s are 4. 0 + 4 is 4 again. திருப்பி என்ன செய்யணும்? இந்த 4 இந்த 1 ஓட மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4 1s are 4. திருப்பி இத ஆட் பண்ணுங்க. 4 - 3 is 1. சோ திருப்பி என்ன செய்யணும்? இந்த 1 இதோட மல்டிப்ளை பண்ணு. 1 × 1 1. அப்ப 1 -1 ஆட் பண்ணும்போது 0. அப்ப 1 போட்டா ஆன்சர் கரெக்ட்டா வருது. சோ 1 is a solution. நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? இன்னொரு அடுத்த ஸ்டாண்ட் கிடைச்சிச்சா? அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இதனுடைய ஆட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈவன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கணும். இப்ப பாருங்க 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுங்க 5. அடுத்தது என்னது? 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணுங்க 5. அப்ப ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? -1ங்கிறதும் அதனுடைய சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அப்ப -1 போட்டு பாத்தீங்கன்னா கடைசி ஆன்சர் 0 வரும். அப்ப -1ஐயும் எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே என்ன செய்வோம்? இங்க 0 போட்டுக்குவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 1 1 × -1 என்னது? -1. அதுல 4ல 1 போயிடுச்சுன்னா அது 4 - 1 is 3. திருப்பி என்ன செய்யணும்? இந்த 3 இந்த -1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப -3. 4ல -3 னா என்னது? 1. 4 - 3 is 1. again 1 × -1 என்னது? -1. அப்ப ஆன்சர் என்னது? 0. அப்ப -1ங்கிறதும் அதனுடைய சொல்யூஷன். இப்ப 3 டேர்ம் தான் இருக்கு. நம்ம இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். அதாவது 3 டேர்ம் இருந்ததுன்னா என்னது? கான்ஸ்டன்ட் x ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும் இல்லையா? அதே மாதிரி என்னது? கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துட்டா ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாம். இது எப்படி ஈக்குவேஷனா எழுதுவீங்க? x ஸ்கொயர் + 3x + 1 = 0. இப்போ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையா? சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட்ல போடலாமான்னு பாருங்க. ப்ராடக்ட் என்ன வருது? 1 × 1 வந்து 1. சம் வந்து என்னது? 3. அப்ப 1 × 1 1 வரும். ஆனா சம் என்னது? 1 + 1 2 தான் கிடைக்கும். 3 கிடைக்காதுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம ஃபார்முலா மெத்தட் படி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதுதான். x ஓட வேல்யூ என்னது? ஃபார்முலா படி x = -b ± √b² - 4ac / 2a. a என்னது? a ஓட வேல்யூ என்னது? x² ஓட கோஎஃபிஷியன்ட் 1. b ஓட வேல்யூ என்ன? x ஓட கோஎஃபிஷியன்ட் சோ 3. c ஓட வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் = 1. இப்போ என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் எடுத்து வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்ப x = என்னது? -b b க்கு பதிலா 3 ± √b² என்னது? 3² - 4 × a என்னது? 1. c என்னது? அதுவும் 1 / 2 × a என்னது? 1. ஓகேவா? இப்போ இத அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். -3 ± √3² என்னது? 9 -4 × 1 × 1 என்னது? 4 / 2a ல 2 × 1 is 2. இப்போ இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியது. -3 ± √5. ஓகேவா? 9 - 4 is 5 / 2.
ஓகேவா? இப்போ இதுல ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. -3 plus √5 divided by 2 -3 minus √5/2. x⁴ ல ஆரம்பிக்கிறது இல்லையா, அதனால 4 சொல்யூஷன் இருக்கு. x⁴ னா 4 சொல்யூஷன் x க்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க ரெண்டு சொல்யூஷன் இருக்கு, இங்க ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. therefore the roots are 1 -1 -3 plus √5/2 ஒரு சொல்யூஷன், -3 minus √5/2ங்கிறது ஒரு சொல்யூஷன். ஓகேவா? 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.